ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகுளுந்த பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு அது ரெண்டும் பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு மட்டும் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வத்தல் வேணால் போட்டுக்கோங்க. எனக்கு வத்தலோட டேஸ்ட் பிடிக்காது, அதனால் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோ அவரைக்காய் நீட்டாக அந்த சைடில் உள்ள நரம்பு எல்லாம் கை பார்த்து பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது நல்லா வதங்கினோடனே நம்ம கொஞ்சம் இந்த அவரைக்காயும் போட்டுக்கலாம். எப்போயுமே அவரைக்காய் பொரியலுக்கு தண்ணியே விடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தெளித்து இது பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் அலசி போட்ட தண்ணியே வந்து எனக்கு சரியாக தான் இருந்தது. அதை நல்லா கிளறி விட்டு லெட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்போக்கப்போ வந்து திறந்து லேசாக கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஏன்னா எதுக்கு அப்போக்கப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றல இல்லையா, அதனால் கீழே அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அதுக்காண்டி தான். இது கூட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், 2 முட்டையும் போட்டுறணும். 2 முட்டையும் போட்டு நல்லா அவரைக்காய் வெந்தவொடனே 2 முட்டையும் போட்டு நல்லா கிளறணும். இது கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள், அதாவது கறி மசாலான்னு சொல்லுவாங்களே அந்த பொடி, அதுவும் போட்டு நல்லா கிளறணும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா பொழுன்னு முட்டை அவரைக்காய் எல்லாமே சேர்ந்து, நான் முட்டை உடச்சி ஊற்றுற வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. நல்லா பொழுன்னு வந்துடும். ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த அவரைக்காய் பொரியல். இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு தான் அந்த அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறோம். நான் கடையில் வாங்கின கறி மசாலா தூள் தான் போட்டிருக்கிறேன். அது வந்து டேஸ்ட் கண்டி தான். டேஸ்ட் நல்லா மணமாகவும் இருக்கும். போட்டு உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை. இதே போட்டு நம்ம நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நல்லா வதங்கி முட்டை அந்த அவரைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே அந்த முட்டையோட வாசனைலாம் போடணும்னா முட்டை வந்து நல்லா வெந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு பொழுன்னு ஆயிடுச்சுனாலே முட்டை வந்துருச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் அவரைக்காய் பொரியல் செஞ்சு, நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.